அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 எக்ஸாமுக்கான தேர்வு அறிவிப்பாணை இன்று 25/4/2025 அன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த குரூப் 4 பதவிக்கான விண்ணப்பம் என்னைக்கு பண்ணணும், என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி என்னைக்கு முடியுது, எக்ஸாம் டேட் எப்போ, டைம் என்ன, அதோட ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் என்னென்னன்றதை தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முக்கியமான நாட்கள் மற்றும் நேரம். அறிவிக்கை எண், அதாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் 25/4/2025. இணைய வழி விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் மற்றும் நேரம், அதாவது 25/4/2025 இன்னையிலேருந்து அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 24/5, அதாவது மே மாதம் 24/5/2025 நைட்டு 11-12 மணிக்குள்ளே வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பத்தை திருத்த சாளர காலம், அதாவது அப்ளிகேஷன் டேட்டு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது எடிட் செய்யணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒதுக்கியிருக்காங்க. 29/5/2025 12 மணிலேருந்து 31/5/2025 நைட்டு 12 மணி வரைக்கும். சரிங்களா? இது கொடுத்துருக்காங்க. அதை போய் நீங்கள் எதுவும் கரெக்ஷன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப ஒரு திருத்தத்துக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த மீண்டும் திருத்துற மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. சரிங்களா? அடுத்த தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம், இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நம்ம இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்டுக்கான அந்த தேதி இந்த இருக்குது. 12/7/2025 முற்பகல் 9:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி 12:30 முடியுது. நம்ம ஒரு 8 மணிக்கு அங்கே போயிடணும். கரெக்டான டயத்துக்கு போயிட்டு எல்லாம் ஓடிட்டு வேர்த்து போய் அந்த ப்ரெஷரில் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணால் அது கரெக்டான இருக்காது. ரொம்ப பதட்டத்தோடு இருக்கும். எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு 8 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரிலாக்ஸாக போய் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டு ஒழுங்காக நீட்டாக எழுதிட்டு அப்படியே மனசை நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு ஈஸியாக எழுதிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து எவ்வளோ வேக்கண்ட் போட்டிருக்காங்க சொல்லி இப்போ பார்க்கலாம். அதாவது பதவிகள் மற்றும் காலி பணியிடங்கள். கிராம நிர்வாக அலுவலரான VAO பதவிக்குழு 2025 தமிழ்நாடு அமைச்சு பணி. இதில் மொத்தம் 215 வேக்கண்ட் இருக்குது. அதுக்கடுத்து இளநிலை உதவியாளர் அப்படின்னு போட்டிருக்காங்களா, அதில் தமிழ்நாடு அமைச்சு பணி, அது நீதி அமைச்சு பணி, அது கோர்ட்லேயும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் அது 1221 வேக்கண்ட் போட்டிருக்காங்க. இளநிலை உதவியாளர் JA ஜூனியர் அசிஸ்டண்ட். அதுக்கடுத்து இளநிலை உதவியாளர் ஆதிராவிட மற்றும் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம், அந்த டிபார்ட்மெண்ட்டில் 6 வேக்கண்ட்டும். தமிழ்நாடு வனத்தோட்டக் கழகம், அதில் ஒரு இளநிலை ஜூனியர் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு 5 வேக்கண்ட்டும் போட்டிருக்காங்க. அடுத்து இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு அமைச்சு பணி, கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு 46. அடுத்து இளநிலை வருவாய் ஆய்வாளர், அதாவது RI 239 வேக்கண்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா? இளநிலை செயல் பணியாளர் அப்படின்னா தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு, அதில் நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் மெயின்டைன் பண்ண செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு வேக்கண்ட் போட்டிருக்காங்க. அடுத்து இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர், அது தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம் மற்றும் சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையம், அது 2 ஏரியாவில் ஒவ்வொரு வேக்கண்ட் போட்டிருக்காங்க. அடுத்து டைப்பிஸ்ட், அதுக்கு தான் எக்கச்சக்க வேக்கண்ட் போட்டிருக்காங்க. அது தமிழ்நாடு அமைச்சு பணி, கோர்ட்டு, தலைமைச் செயலகத்தில் வேலை, சட்டப்பேரவை செயலக பணி அப்படின்னு சொல்லிட்டு 1099 வேக்கண்ட் போட்டிருக்காங்க. அதாவது 1100க்கு ஒரு வேக்கண்ட் கம்மியாக இருக்குது, அது போட்டிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம், அங்கே ஒரு வேக்கண்ட்டு. மொத்தம் 1100 வேக்கண்ட் போட்டிருக்காங்க டைப்பிஸ்ட் மட்டுமே. அதுக்கடுத்து சுருக்கெழுத்து ஷார்ட் அண்ட் படித்தவங்களுக்கான வேக்கண்ட்டு 335. தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் அதுக்கு 2, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் ஒரு 4, அடுத்து சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையம் அங்கே ஒரு 10 போட்டிருக்காங்க. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதில் ஒரு 17 வேக்கண்ட் போட்டிருக்காங்க. அடுத்து நேர்முக எழுத்தர் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தில் 2 பேரும், அவங்களுக்கு உதவியாளர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கள உதவியாளர், அதில் 54 மற்றும் 19 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்தினுடைய வனக்காப்பாளர், வனக்காவலர், குடியிருந்த இந்த 4 சேர்த்து
ஃபஸ்ட்டு வனக்காப்பாளருக்கு 62, அந்த டிரைவர் ஓட்டுநருக்கு வந்து 35 வேக்கண்டு, வனக்காவலர் ஃபாரஸ்ட் வாட்சர் 71 வேக்கண்டு, அடுத்த வனக்காவலர் பழங்குடியினர் இளைஞர், அந்த பழங்குடியினர் இளைஞர் வந்து 24 பேர். ஓகே. அடுத்த வனக்காப்பாளரில் வந்து தமிழ்நாடு வனத்தோட்டக் கழகம், அது காட்டுக்குள்ளே இது பண்ணுறது, வனத்தோட்டத்தில் காவல் இருக்குது, அதில் 15 ப்ளஸ் வனக்காவலர் வந்து 50, மொத்தம் 3935 வேக்கண்ட் போட்டிருக்காங்க. இந்த வட்டம் போன தடவை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை வேக்கண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நம்பிக்கையோடு தொடர்ந்து விடாமல் படிங்க. ஈஸியாக அந்த வட்டம் வேலையை வாங்கிடலாம். சரிங்களா? ஆல் த பெஸ்ட். இது வந்து இந்த பதவிக்கு வந்து விஓ பதவிக்கு வந்து மொத்தம் 21 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். மற்ற பதவிக்குலாம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்தாலே போதும், தேவையில்லை. அதே மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு வந்து 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ படிச்சுக்கணும்னு சொல்லிட்டு 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலே போதும், அனைவரும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி எப்போயுமே இந்த எக்ஸாம் டேட்டு ரிலீஸ் பண்ணிட்டா தான் எப்போயுமே ரொம்ப தவறுதல் பண்ணுவாங்க. இந்த தடவை கரெக்டாக டக்குன்னு விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் வேக்கண்டு ரொம்ப கம்மியாயிருச்சு. அதெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிக்காதீங்க. நீங்கள் பாட்டில் தொடர்ந்து எதையும் நினைக்காம படிச்சுட்டே இருங்க. நமக்கான வேலை நமக்கு கிடைக்கும், கரெக்டான எஃபர்ட் போட்டால். சரிங்களா? ஆல் த பெஸ்ட். தொடர்ந்து படிங்க. நமக்கான போருக்கான தேதி வந்து அறிவிச்சிட்டாங்க. நம்ம தான் அந்த போருக்கு வந்து தயாராகணும். பயிற்சி எடுத்துகிட்ருங்க. சரிங்களா? 12/7/2025 இதான் நம்ம போருக்கான நாள், போருக்கான நேரம் 9:00 to 12:30. சரிங்களா? தேங்க்யூ.